ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் சட்டாக் பை ஜாக். நான் தான் உங்கள் ராய். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னா ரேலியா டேமுங்க. போன வீடியோவில் நம்ம நிறைய பேசியிருக்கோம் அந்த ரேலியா டேம் பற்றி. அங்கே போய் சின்னதாக ஒரு மோட்டோ விளாக் பண்ணலாம் அப்படின்னு நம்ம போயிருக்கோம். நான் அப்படியே உங்களுக்கு போக போக அப்படியே விளாக் கன்டினியூ பண்ணுறேன் காய்ஸ். மேலே போயிட்டு வர இது அண்ட் காய்ஸ், நம்ம ஃபைனலாக இங்கேருந்து கிளம்பியாச்சு. இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 6 கிலோமீட்டர் தாங்க, நம்ம போயிடலாம். டைம் கரெக்டாக 6:35 ஆகிடுச்சிங்க. நம்ம அதுவும் சோலோவாக போகிறோம். போன டைம் நம்ம ஃப்ரெண்டு வந்துருந்தான், ஆனால் நமக்கு ஒன்றும் தெரியல. அங்கேயும் நிறையா போலீஸ் கொஞ்சம் ப்ராப்ளங்க. நம்ம யார்கிட்டையும் எதுவும் பர்மிஷன் ஒன்றும் வாங்கலை. ஜஸ்ட்டு சும்மா ஒரு விசிட் மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே வரலாம். நல்லா இருக்குங்க. இந்த கனா படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சாங் கூட அங்கே தான் எடுத்துருப்பாங்க. அப்போ ஃபுல்லாக வாட்டர் இருக்காது. நம்ம இப்போ போகிற டைமில் ஃபுல்லாக வாட்டர் இருக்கும். மீன்லாம் பிடிக்கலாம். ஆனால் இப்போ நம்ம மீன்லாம் பிடிக்க போகிறதில்ல. ஜஸ்ட்டு சும்மா போய் ஒரு விசிட் பண்ணி ஃபுல்லாக பார்த்துட்டு அப்படியே வர போகிறோங்க. நம்ம ஸ்கூட்டரே கொஞ்சம் வேலை செய்ய வேண்டியது இருந்துச்சு, வேலை செஞ்சாச்சு. உங்களுக்கே தெரியும், நம்ம ஸ்கூட்டர் வேறு சேல் பண்ணுறோன்னு வேறு சொல்லியிருக்கோம். நம்ம சேல் பண்ணலான்னு ஒரு முடிவு இருக்குது. அப்படின்னாலும் நம்ம ஸ்கூட்டர் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். சட்டாக் பை ஜாக் நம்ம சேனல் வேறு இருக்குது. ஸ்கூட்டரில் பேரில் சட்டாக்குன்னு இருக்குது. வேறு ஏதாவது பேரில் இருந்தால் கூட வேறு பைக் நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம சட்டாக் பை ஜாக்குன்னு இருக்குன்னா நம்ம ஸ்கூட்டரையே அப்படி யூஸ் பண்ணலாம். நம்ம இத்தனை நாளாக வந்து TN65ன்னு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனில் ஒரு நம்ம வண்டி இருந்துச்சு. இருங்க, நான் உங்களுக்கு போக முடியும். டேய், இருக்கியாடா நீயா? எப்படா இருக்க? என்ன vlogல எடுத்துட்டு இருக்க? சும்மாடா அப்படியே யூடியூப் சேனல். என்னையும் சேர்த்திட்டியா? இவர் உன் பேர் என்ன? ஆதேஷ் தானே? ஏதா பேசுறா? வேடா எடுத்துட்டு இருக்கீங்களா? சரிடா, போயிட்டு வரட்டா? பைடா. எங்கே போட்டு விட்டுறாதடா. இல்லடா, போயிட்டு வரேன். அண்ட் காய்ஸ், நம்ம ஃபைனலாக இந்த கோத்தகிரி ரோட் டச் பண்ணிட்டோம். இங்கேயும் ஜஸ்ட் ஒரு 3.7 கிலோமீட்டர்ஸ்ன்னு போட்டிருக்கு. நம்ம அப்படியே போயிட்டு ரேலியா டேமை ஃபுல்லாக கனையாக போகிறோம். அதுவும் போர் அடிக்குதுங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸும் யாரும் இல்லை, எல்லாம் காலேஜ் போயிட்டாங்க. அது இல்லாமல் லீவுக்கு எல்லாம் ஊருக்கு போயிருக்காங்க. யாரும் இங்கே இல்லை. இதுதான் நம்ம யாராச்சும் கூட்டிகிட்டு போகலாம். நம்ம போன ஷார்ட்ஸ் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் நிறைய பேர் அந்த பொங்கல் ரைடு அதுக்கு வந்து நிறையா சப்போர்ட் பண்ணுறீங்க காய்ஸ். அது இல்லாமல் நிறையா பேர் வந்து டெய்லியுமே வீடியோ போடுங்க, உங்கள் வீடியோவுக்கு நாங்கள் டெய்லியுமே நாங்கள் பார்க்குறோம் அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. கண்டிப்பாக நான் இதுக்கப்புறம் டெய்லியும் நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இல்லை கன்ஃபார்மாக நான் உங்களுக்கு எப்படியுமே மேக்ஸிமம் ஒரு நாள் வீடியோ, இன்னொரு நாள் ஷார்ட்ஸு, இன்னொரு நாள் வீடியோ, இன்னொரு நாள் ஷார்ட்ஸு, அந்த மாதிரி கண்டிப்பாக கம்பல்சரியாக நான் போட்டுருவேன். ஜஸ்ட் மிஸ்ஸு அதெல்லாம் இங்கேருந்து ஜஸ்ட்டு என்ன ஒரு கொஞ்சம் தூரம் தாங்க. நம்ம அப்படியே சோலோவாக போயிட்டுருக்கோம். அப்படியே போவோம். இங்கே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வண்டி சோலை போவோம். வண்டி சோலையிலேருந்து எடப்பள்ளி ரோடுன்னு ஒன்று இருக்குது. அங்கேருந்து அப்படியே எடப்பள்ளியிலேருந்து இல்லித்துறையிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக பந்திவிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மேலே இன்டர்லாக்கில் ஒரு ரோடு ஏறும். அந்த ரோட்டில் போனோம்னா நம்ம ரேலியா டேம் போயிடலாம். கண்டிப்பாக யாரெல்லாம் குன்னூர் வரீங்களோ, டூரிஸ்ட்டு யாராக இருந்தாலுமே சரி, ரேலியா டேம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்கும். ஃபுல்லாக டேமுங்க, தண்ணி. நிறையா மூவிஸ் வந்து அந்த இடத்துல ஷூட் பண்ணியிருக்காங்க. மெயினான ஒரு மூவினா அந்த கனா படத்தில் அந்த ஒரு மூவி ஷூட் பண்ணியிருக்காங்க. அந்த காற்றுல நினைக்கிறேன் அப்படியே விளாட்டுற மாதிரி இருக்குது.
ரோடு வீடியோலாம் உங்களுக்கு ஆல்ரெடி அந்த கோயிங் டு சாய்பாபா டெம்பிள்னு அந்த வீடியோவில் உங்களுக்கு இருந்துருக்கும். நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பைக்கோங்க டிங் 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 அப்படின்னு ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க காய்ஸ். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமையும் ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க. ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு இந்த மாதிரி குன்னூருக்கு இந்த இடத்துக்கு வந்தோம்னா இந்த மாதிரி இடத்தெல்லாம் நம்ம விசிட் பண்ணலாம், அந்த மாதிரி ரோடு சைட்டு ரோடு வழி அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லுவேன். நிறையா வின் பிளாஸ்ட் வரும் காய்ஸ். டெலிவரி நான் உங்களுக்கு சொன்னல, ஒரு மைக் ஆர்டர் பண்ணி 1 month ஆயிடுச்சுன்னு. இன்னும் 2 daysல டெலிவரி ஆகுதுன்னு போட்டிருக்கு. இன்னும் 2 daysல டெலிவரி ஆனால் போதுன்ட்டு இருக்கு காய்ஸ். ஏன்னா மினிமம் ஒரு நமக்கு 1 month ஆயிடுச்சு. ஒரு மைக் ஆர்டர் பண்ணி 1 month தாங்க ஆகும். நிறையா ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருக்கோங்க. ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணேன். நிறையா ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். மினிமம் ஒரு 1 week 2 weekக்குள்ளேயே வந்துடும். மேக்ஸிமம் 1 week தாங்க. ஆனால் இந்த மைக் ஆர்டர் பண்ணதுக்கு மட்டும் 1 month ஆகிடுச்சு காய்ஸ். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இல்லை திடீர்னு ஃப்ரண்ட் கேமரா ஆன் ஆகிடுச்சோ அப்படின்னு நினச்சிட்டு என்னடா இவ்வளோ நேரம் பேசிட்டு வந்ததெல்லாம் ஃப்ரண்ட் கேமராவில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு காய்ஸ். நம்ம வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணுறது கேமராலாம் இல்லைங்க, ஜஸ்ட்டு ஒரு நம்ம மொபைல் ஃபோன் தான். நம்ம மொபைல் ஃபோன்லேயே ரெக்கார்ட் பண்ணி மொபைல் ஃபோன்லேயே எடிட் பண்ணி மொபைல் ஃபோன்லேயே தான் அப்லோடு பண்ணுறது சேனலில். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் தட். இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம கூடிய சீக்கிரத்தில் 1 lakh சப்ஸ்கிரைப் ஆனவொடனே நம்ம ஒரு மீட்டப் வைக்கலாம். அது இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைப் எல்லாத்துக்குமே சும்மா சொல்லுங்க எல்லாத்துக்குமே நம்ம ஒரு கிவ்அவே கொடுக்கலான்னு இருக்கோம். இப்போ ஒரு நம்ம சேனல் இப்போ வந்து 133 சப்ஸ்கிரைப் இருக்காங்க. நம்ம 1K சப்ஸ்கிரைப் ரீச் ஆகணுடைய எல்லாவோட சப்ஸ்கிரைபோட அட்ரஸும் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் மெசேஜ் பண்ணி விடுங்க. அவங்க எல்லாத்துக்குமே நான் ஃப்ரீயாக ஹெட்ஃபோன் கிவ்வே பண்ணலான்னு இருக்கேன் கைஸ். என்ன சும்மா வீடியோக்காக சும்மா சொல்கிறான்னு நினச்சிக்காதீங்க, சீரியஸாகவே நான் எல்லாத்துக்குமே கிவ்வே பண்ணலான்னு இருக்கேன். நம்ம ஸ்கூட்ரு ஒரு 2 நாளாக ஒர்க் ஷாப்பில் இருந்துச்சு கைஸ். திடீர்னு என்னன்னு தெரில, இந்த கேர் கேபிள் லூஸாக இருந்துச்சு. அது இல்லாமல் கிக்கர் அடித்தா வண்டி ஸ்டார்ட் ஆகிறதில்ல. டேரெக்டாக செகண்ட் கியர் போட்டால் மட்டும் தான் ஸ்டார்ட் ஆகும். இறக்கத்தில் செகண்ட் கியர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்கள்ல, அப்படி விட்டால் மட்டும் தான் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஒர்க் ஷாப்பில் விட்டோம், ஏர் ஃபில்டரெலாம் ஃபுல்லாக டஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. சரி மாற்றிடுங்க அப்படின்னோடனே மாற்றிட்டாங்க. இப்போ நம்ம வண்டி சூப்பராகிடுச்சு கைஸ். நம்ம அதுவும் இந்த ரேடியோ டேமுக்கு வந்து சோலோவாக போயிட்டுருக்கோம், யாரும் இல்லை. மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க கோத்தகிரி போகலான்ட்டு. நம்ம முடித்தா இன்றைக்கி கூட கோத்தகிரி போகலாம். இன்றைக்கி டேட்டு வந்து கரெக்டாக ஒரே டேட் இன்றைக்கி கரெக்டாக February 11 காய்ஸ். நம்ம 15க்கு கரெக்டாக நம்ம கோத்தகிரி ரைடு போகலாம். ஆனால் அந்த வீடியோ நீங்கள் கரெக்டாக இல்லைனா 16 இல்லை 17 பார்ப்பீங்க. கரெக்டாக நம்ம கோத்தகிரி போகலாம் அந்த 15 16. நெக்ஸ்ட்டு 20 இல்லைனா 22 அந்த டைமில் வந்து கரெக்டாக நம்ம ஊட்டி ரைடு போகலாம். ஊட்டி ரைடை என்னெல்லாம் நீங்கள் பார்க்கணுமோ அதெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ். ஊட்டியில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மெயினான ஒரு இடம்னா பொட்டானிக்கல் கார்டன், நெக்ஸ்ட்டு வந்து போட் ஹவுஸ், இது 2 தான் ஃபேமஸ்ஸு. அது இல்லாமல் ஹார்ஸ் ரைடு. இது நம்ம 3மே கன்ஃபார்மாக ட்ரை பண்ணலாம். ஊட்டிக்கு போனால் ஃபஸ்ட்டு பொட்டானிக் கார்டன் போய் ஃபுல்லாக விசிட் பண்ணலாம். செகண்டு வந்து போட் ஹவுஸ் போய் சின்னதாக ஒரு போட் ரைடு போயிட்டு வரலாம். அதுக்கு அடுத்தது ஹார்ஸ் ரைடு காய்ஸ். நீங்கள் எங்கெங்கெல்லாம் போகணுமோ சொல்லுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா இடத்துக்கும் போகலாம்.
அண்டு உங்களுக்கே தெரியும், நான் நெக்ஸ்ட் மந்த் வந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் ஒரு சின்ன ரைடு போகலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லியிருப்பேன். அது சும்மாலாம் இல்லை காய்ஸ், கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் மந்த்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் போகலாம். அதே மாதிரி எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள், நான் என்னென்னமோ மாற்றிக்கணும், என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், அதெல்லாம் எல்லாருமே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ். போன ரைடு இங்கேயும் அந்த எடப்பள்ளி ஐகாப்பா கோயில் வரைக்கும் போயிருக்கோம். அப்போ கூட இதே ரோடு தான். நெக்ஸ்ட்டு நம்ம சொன்னோம்ல மேட்டுப்பாளையம் ரைடு, அப்போ வந்து இங்கேருந்து யூடியூப் மேட்டுப்பாளையம் அந்த ரோடு வேறு லெவலில் இருக்குது காய்ஸ். ஃபுல்லாகவே வந்து ஏர்பின் பென் காய்ஸ். மொத்தம் 27 30 27 இல்லை 39 அவ்வளோ ஏர்பின் பென்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணி நம்ம மேட்டுப்பாளையம் போகலாம். கண்டிப்பாக நம்ம போகலாம் காய்ஸ். நெக்ஸ்ட் மந்தில் நம்ம கண்டிப்பாக போகலாம். நம்ம போன வீடியோவில் அப்படியே ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்து அப்படியே போனோம்னா சாய்பாபா கோயிலுக்கு. இப்போ நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் ரேடியோ டேம் போகலாம் காய்ஸ். நான் போன வீடியோ சொல்லியிருக்கேன், ரேடியோ டேம் வந்து ஒரு ரைடு போகலாம் அப்படின்னு நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். நான் நினச்சேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரேன்னு சொன்னாங்க காய்ஸ். கடைசியில் பார்த்தா அவங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டாங்களா, அதனால தான் காய்ஸ் போகிறேன். இப்போ நம்ம சோலாவாக போகிறோம். சன்னாக் பைஜாக் ஃபுல் பவரை நம்ம காட்ட போகிறோம் வித் 4th கியர். பட் காய்ஸ் பெட்ரோல் தான் நமக்கு குடிச்சுடணும், அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை காய்ஸ். அந்த நம்ம காரை ஓவர்டேக் பண்ணி போய்க்கலாம். காய்ஸ் நம்ம பையனாக அந்த காரையே ஓவர்டேக் பண்ணி லீடு பண்ணி இப்போ நம்ம எடப்படிக்குள்ளே வந்துட்டோம். இங்கேருந்து பஞ்சமிக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் வரும் காய்ஸ். அங்கேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக ரேடியோ டேம் போகலாம். அண்ட் காய்ஸ் நம்ம தனியாக போகிறோம், அதுக்கு தான் கொஞ்சம் இதாக இருக்குது. ஒரு ஸ்பீடு பிரேக்கர் காய்ஸ், நிறையா ஸ்பீடு பிரேக்கர் இருக்குது. ஏன்னா நம்ம இருக்கிறது ஹில் ஸ்டேஷனில். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இங்கே இருந்தான் காய்ஸ். அவனுக்கு வர ஃபோன் பண்ணி பார்த்துட்டு இருக்காரான்னு பார்த்துட்டு அவனை இருந்தானா அவனுக்கு கூட்டிகிட்டு அப்படி போகலாம் காய்ஸ். ஓகே காய்ஸ், நான் அந்த பந்திமி ரோட்டுக்கு போயிட்டு கரெக்டாக ரேலியா டேம் ரோட்டுக்கு என்ட்ரு ஆகும்போது உங்களுக்கு அப்படியே ப்ளாக் பண்ணி பண்ணுறேன் காய்ஸ். கரெக்டாக நம்ம இங்கேருந்து பந்திமிலேருந்து லெஃப்ட் சைடில் ஒன்று இன்டர்லாக்கல்ல ஒரு ரோடு ஏறும். நம்ம அப்படியே மேலே போனோம்னா ரேலியா டேம் போயிடலாம் காய்ஸ். நான் ஒரு நிறையா தடவை என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு வீடியோ போகிறேன்னு சொல்லி போகவே இல்லைன்னா தப்பாயிருக்கும்ல. நம்ம அப்படியே அங்கே போயிட்டு ரேடியோ டேமை பார்த்துட்டு அவ்வளோதான் காய்ஸ். அப்படியே நம்ம ரிட்டர்ன் வர்றது தான். சரி அப்படியே ஒரு ப்ளாக் எடுத்து போடலாம், ரேடியோ டேம் போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம போக வேண்டியது. பெட்ரோல் சும்மா அப்படியே புரியும் காய்ஸ். மேட்டில் எப்படி ஃபஸ்ட் இயர்லலாம் போகிறது அப்படியே பெட்ரோல் சும்மா அப்படி சருன்னு முடியும். இங்கேருந்து எவ்வளோ தூரம் தான் தெரியல கரெக்டாக. ஆனால் ரேடியோ டேம் போயிடலாம். இந்த வழி தான் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இருக்குது. நான் நிறைய டைம் வந்துருக்கேன் காய்ஸ் இந்த இடத்துக்கு, ரேடியோ டேமுக்கு. உனக்கு கூடிய சீக்கிரத்தில் நம்ம சொன்னால அந்த மைக்கு இன்னும் 2 days ஆகிருக்கு போட்டிருக்கு டெலிவரிக்கு. வந்துருச்சுன்னா நம்ம ஆடியோ குவாலிட்டி இதுக்கப்புறம் பெஸ்ட்டாக இருக்கும். நான் மேக்ஸிமம் உங்களுக்கு டெய்லியில் 1 day வீடியோ 1 day ஷார்ட்ஸ் அந்த மாதிரி டெய்லியும் உங்களுக்கு போட்டுருவேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி நிறையா லைக் ஷேர் கமெண்ட் எல்லாமே பண்ணுங்க காய்ஸ். நம்ம நிறைய இடத்துக்கு சோலோவே தான் போகிறோம். போன டைம் அந்த லான்ச் சிம்டேரி vlogs கூட நம்ம சோலோவாக தான் போயிருக்கோம். அந்த சிம்டேரியிலேயே உள்ளே போய் நான் உங்களுக்கு நிறையா
இந்த ஃபாரினர்ஸ் கல்றைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இதுக்கு போய் உங்களுக்கு அப்படியே விசிட் பண்ணுறேன். விசிட் பண்ணி உங்களுக்கு எப்படியெல்லாம் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம போன வீடியோ ஃபுல்லாகவே அப்படியே மேடாக இருக்குது. நம்ம நிறைய இடத்துக்கு தனியாகவே போயிட்டுருக்கோம். இந்த இடத்துக்குலாம் கண்டிப்பாக குன்னூர் வந்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் வந்து கரெக்டாக மறக்காமல் யாரையுமே வந்து விசிட் பண்ணுங்கள். ஏன்னா வியூவும் நல்லாயிருக்கும். நிறைய பேர் வந்து இந்த இடத்துலலாம் மீன் பிடிப்பாங்க கைஸ், அதான் நல்லாயிருக்கும். நான் ஸ்கூல் படிக்கிற டைம்லலாம் நிறையா பேர், நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் சாட்டர்டே சண்டேனா இந்த இடத்துக்கு தான் வருவோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே இருப்பாங்க என்னன்னு தெரியல. நம்ம அப்படியே சோலாவாக வந்துருக்கோம், என்னன்னு தெரியல. ஜஸ்ட் போட்டு இந்த மேலே அசால்ட்டாக இருக்குது வாய்ஸ். ஒரு டெம்பிள் இருக்கும், இந்த இடத்துல தான் மேக்ஸிமம் வண்டி நிறுத்தி போவாங்க. ஆனால் இப்போ உள்ளெல்லாம் ரோடு போட்டாங்க ஐஸ். நம்ம அப்படியே உள்ளே போய் பார்த்துட்டு அங்கே பாருங்கள் நிறைய பேர் மீன்லாம் பிடிச்சிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ரோட்டில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோம்னா ரயில்வே டேமு. நம்ம நெக்ஸ்ட் ரைட் எங்கே போகலான்னு எல்லாருமே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ். நான் நம்ம வீடியோவில் நிறையா தடவை காய்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நினைக்கிறேன். அப்படியே நம்ம போய் ரயில்வே டேமை பார்த்துட்டு பாருங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா நிறைய டூரிஸ்ட் இந்த இடத்துக்குலாம் வந்து பார்ப்பாங்க. ஏன்னா நிறையா இங்கே நம்ம குன்னூர்லேயே இருக்க மெயினான ஒரு இடம்னா ரயில்வே டேமு. டேமுக்கெலாம் வந்து விசிட் பண்ணுவாங்க. அண்ட் காய்ஸ் அப்படியே இந்த வழியில் ஏறி போனோம்னா இந்த இடத்துல ஒரு கேட் போட்டிருக்காங்க. முன்னாடியில் கேட் இல்லாமல் இருந்துச்சு. இந்த கேட்டை ஓப்பன் பண்ணி அண்ட் காய்ஸ் நம்ம ஃபைனலாக இங்கேருந்து அந்த ரயில்வே டேமுக்கு வந்தாச்சு. இங்கே வரதா இருந்தாலும் எந்த டூரிஸ்ட்டாக இருந்தாலும் 100 rupees ஃபீஸுங்க ஃபார் என்ட்ரி. இங்கே அப்படியே நம்ம வந்து ஃபுல்லாக அப்படியே டேமுங்க, ஃபுல்லாக தண்ணி இருக்கும். மீன்லாம் பிடிக்கலாம், ஆனால் இப்போ ரொம்ப அலோடு இல்லை காய்ஸ். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். டன் டடடரும் டடடரும் டடடடடடட ரேலியா டேம் செம்மையாக இருக்கும் கைஸ்.
குன்னூர் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல தண்ணி கொட்டும். இப்போ அந்த டேம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க போல். நம்ம சோலோ வந்தால் அப்படியே சும்மா அப்படியே விசிட் பண்ணிகிட்ருக்கோம். அங்கெல்லாம் அப்படியே மின்னுதுங்க. அப்படியே நம்ம ஃபோனு உள்ளே விழுந்துச்சுன்னா எப்படி இருக்கும்ல. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரேலியா டேம் போங்கன்னு. சரி நம்ம போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ட்டாங்க கைஸ். அண்ட் காய்ஸ் நம்ம ஃபைனலாக இங்கே ரேலியா டேமுக்கு வந்தாச்சு. இங்கே யாருமே குன்னூருக்கு வந்தாலுமே இந்த ரேலியா டேமுக்கு வரத்துக்கு மினிமம் ஒரு 100 ருபீஸு பே பண்ணிட்டு தான் உள்ளே வர வேண்டியது இருக்குது. நம்ம அப்படியே சோலோவாக வந்தனால ஜஸ்ட் ஒரு 50 ருபீஸ் தான். மினிமம் கப்புள்ஸ் வந்தாங்கன்னா 100 ருபீஸ் ஆகும் காய்ஸ். இங்கே வந்து பாருங்கள், வியூவும் செம்மையாக இருக்கும். அதே மாதிரி ஃபிஷ்ஷிங்க்கு இங்கே அலோடு. ஜஸ்ட் 100 ருபீஸ் பே பண்ணோம்னா 1 ஹவருக்கு அலோடு. அப்படியே ஜாலியாக அந்த ஃபிஷ்ஷிங்லாம் பண்ணிவிட்டு இங்கேயே அப்படியே ஃபயர் பண்ணி ஃபிஷ்ஷெல்லாம் ஹீட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம். நம்ம அது சோலோ வந்துருக்கோம். அப்படியே உங்களுக்கு வியூலாம் காமிக்கிறேன், அப்படியே என்ஜாய் பண்ணுங்கள். அப்படி நான் உங்களுக்கு வண்டி எடுத்துகிட்டு போகும்போது அப்படியே உங்களுக்கு vlog பண்ணுறேன் guys. இங்கே ரொம்ப ஆழம் காய்ஸ். நிறையா பாய்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து சூசைட் அட்டம்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இப்போ யாருமே அவ்வளோவா அலோடு பண்ணுறதில்ல. ஆனால் டூரிஸ்ட்லாம் நிறைய பேர் அலோடு பண்ணுறாங்க. வரதாக இருந்தாலும் இங்கே 100 ருபீஸ் கப்புள்ஸுக்கு பே பண்ணிவிட்டு வரணும். சிங்கிளாக வந்தோம்னா 50 ருபீஸ் பே பண்ணிவிட்டு இங்கே வந்தோம்னா ஃபுல்லாக விசிட் பண்ணிக்கலாம் காய்ஸ். செம்மையாக இருக்கும் ரேலியா டேம். ஒரு படத்தில் அதான் சொன்னல, அந்த கனா மூவியில் வந்து ஒரு சாங் இங்கே எடுத்திருப்பாங்க. அந்த டைமில் வந்து ஃபுல்லாகவே வாட்ரு எதுவுமே இருக்காது. இப்போ வந்து ஃபுல்லாக வாட்ரு. கொஞ்ச நாள் திடீர்னு குன்னூருக்கு ஃபுல்லாகவே இந்த இடத்துல தான் காய்ஸ் வாட்டர் சப்ளை ஆகுது. இந்த இதெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்ருவாங்க டேம். அண்ட் இந்த இடத்துல ஃபுல்லாகவே அப்படியே வாட்ரு அப்படியே கீழே போகும். கீழே போய் அந்த இடத்துல ஃபிஷ்ஷிங் பண்ணலாம். இந்த ஒரு ஸ்டெப்பு இருக்குது தெரியுதா காய்ஸ்? இந்த ஸ்டெப்பில் அப்படியே கீழே போய் அந்த இடத்துல அப்படியே ஃபிஷ்ஷிங் பண்ணிக்கலாம். நம்ம இந்த இடத்துக்கு அப்படியே சோலோவாக வந்திருக்கோம். செம்மையாக இருக்குது. குன்னூருக்கு யார் யாரெல்லாம் வரீங்களோ மறக்காமல் இந்த இடத்த வந்து விசிட் பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்கும். நான் பண்ணி காமிக்கிறேன். அந்த இடம்லாம் வேறு லெவலில் இருக்கும் கைஸ். ஃபுல்லாக வாட்ரு. அண்ட் காய்ஸ் நம்ம இங்கேருந்து கிளம்பியாச்சு காய்ஸ். இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம வீட்டுக்கு போகிறது தான். நம்ம குன்னூருக்கு யார் யாரெல்லாம் வரீங்களோ மறக்காமல் இந்த இடத்த வந்து விசிட் பண்ணி பாருங்கள். கப்புள்ஸுக்கு வந்து 100 ருபீஸ். நம்ம சொன்னால இங்கே ஃபிஷ்ஷிங்லாம் அலோடுன்ட்டு இருங்க உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே ட்ரிங்கிங் வாட்டர் போட்டிருக்காங்களே, இதான் அந்த பாய்ஸ் எல்லாம் நிறைய பேர் அங்கே இது பண்ணிகிட்ருக்காங்க பாருங்க கைஸ். ஃபிஷ்ஷெல்லாம் நிறையா பேர் குக் பண்ணி ஹீட் பண்ணிகிட்ருப்பாங்க. அண்ட் காய்ஸ் யார் யாரெல்லாம் குன்னூர் வரீங்களோ கரெக்டாக இந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். என்ட்ரி ஃபீஸ் சோலோ வந்தால் 50, கப்பலில் வந்தால் 100. ஓகே
படுகாஸ். நீலகிரிஸ் வந்தாலே எல்லாத்துக்குமே தெரியும், படுகாஸ் தான் நிறைய பேர் இருப்பாங்க. மேக்ஸிமம் அவ்வளோவா வெஹிக்கிள்ஸ் எதுவுமே வராது கைஸ் ஆப்போசிட்டில். அதுக்குன்னு நீங்கள் சருன்னு போகாதீங்க, சேஃபாகவே போங்க. ஆரன் அடிச்சுட்டு போங்க. நம்ம வண்டியில் தான் ஆரன் இல்லை, உங்கள் எல்லாத்துக்குமே அப்படிதான் வளர்ச்சிடும் கைஸ். அண்ணன் யார் சும்மா இங்கேருந்து வியூலாம் வேறு லெவலில் இருக்கும் கைஸ். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு எங்கே போகலான்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இங்கேருந்து கோட்டை ரைடு போகலாம் கைஸ். அண்ட் காய்ஸ், நம்ம இங்கேருந்து இப்போ கிளம்பியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப். வீடியோ யாருமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தென் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய், see you.